எங்க சின்ன பொண்ணு இவ்வளோ சீக்கிரம் எழுந்து அம்மாக்கு கூட மாட ஒத்தாசையாக வேலை செய்ய போயிருக்கான்னு நினைக்கிறேன். என்னங்க எழுந்துட்டீங்களா? நீ இன்னும் என்ன பண்ணுறீங்க? இன்னும் வெளியே போலியா? அம்மாக்கு எதனா ஹெல்ப் பண்ணுறது தானே? இப்போ தாங்க குளிச்சுட்டு வந்தேன், இனிமேல் தான் கிச்சன் போகணும். சரி, நான் போய் பார்க்குற அத்தை என்ன பண்ணுறாங்கன்னு. குழம்பு வச்சு சாப்பாடெல்லாம் வடிச்சாச்சு. இது மேலே மீனை வறுக்க வேண்டியதுதான். இன்னும் என்ன தான் பண்ணுறான்னு தெரியல. சின்ன பொண்ணு இன்னும் ஆளை காணோம். என்னத்தை எதனா ஹெல்ப் வேணுமா? இதெல்லாம் ஒன்றும் இல்லை மருமகளே. இந்த கடாய் காஞ்ச உடனே எண்ணெயை ஊற்றி மீனை தான் வறுக்கணும். அப்படியா? அப்போ இருங்க வரேன். இவ எங்கே போகிறா? என்னத்துக்குமா ஃபேனை தந்திருக்க? அது ஒன்றும் இல்லை, கடை காயணுன்னீங்களா, அந்த ஃபேன் போட்டால் பட்டுன்னு காஞ்சிடல, அந்த ஃபேனே தானே. ஃபேன் அங்கே போடாதே, எத்தாந்து என் தலையில் போடு, அப்போ தான் கடாய் காயும். எங்க சின்ன பொண்ணு இவ்வளோ சீக்கிரம் எழுந்து அம்மாக்கு கூட மாட ஒத்தாசையாக வேலை செய்ய போயிருக்கான்னு நினைக்கிறேன். என்னங்க எழுந்துட்டீங்களா? நீ இன்னும் என்ன பண்ணுறீங்க? இன்னும் வெளியே போலியா? அம்மாக்கு எதனா ஹெல்ப் பண்ணுறது தானே? இப்போ தாங்க குளிச்சுட்டு வந்தேன், இனிமேல் தான் கிச்சன் போகணும். சரி, நான் போய் பார்க்குற அத்தை என்ன பண்ணுறாங்கன்னு. குழம்பு வச்சு சாப்பாடெல்லாம் வடிச்சாச்சு. இது மேலே மீனை வறுக்க வேண்டியதுதான். இன்னும் என்ன தான் பண்ணுறான்னு தெரியல. சின்ன பொண்ணு இன்னும் ஆளை காணோம். என்னத்தை எதனா ஹெல்ப் வேணுமா? இதெல்லாம் ஒன்றும் இல்லை மருமகளே. இந்த கடாய் காஞ்ச உடனே எண்ணெயை ஊற்றி மீனை தான் வறுக்கணும். அப்படியா? அப்போ இருங்க வரேன். இவ எங்கே போகிறா? என்னத்துக்குமா ஃபேனை தந்திருக்க? அது ஒன்றும் இல்லை, கடை காயணுன்னீங்களா, அந்த ஃபேன் போட்டால் பட்டுன்னு காஞ்சிடல, அந்த ஃபேனே தானே. ஃபேன் அங்கே போடாதே, எத்தாந்து என் தலையில் போடு, அப்போ தான் கடாய் காயும்.